தம்பி. ஆண்டி. என்ன தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அப்படியே நீங்க தப்பிச்சு ஓடிட்டாலும் நான் சமையல் பண்ணி உங்க எஃப்எம் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ வேண்டாம் ஆண்டி, வேண்டாம். நான் உட்கார்றேன், நீங்க சமைங்க. சுத்தம். ராசி பலன் எங்க போட்டிருப்பாங்க? இன்று எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். என்ன நடக்க போகுது பார்க்கலாம். பத்து நிமிஷம் சொன்னாங்க, அரை மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது. இன்னும் சமையல் வாசனையே வரலையே. உட்கார்ந்த வேலைக்கு ஆகாது, போயிட வேண்டியதான். காய் இப்பதான் கட் பண்றாங்க. இவங்க எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு எப்ப கிளம்புறது? தென்றல் கிட்ட மாட்ட போறோம். இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. தென்றலுக்கு தெரிஞ்சா நிச்சயம் மாட்டிப்போம். பேசாம நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதான். என்ன ஆண்டி இன்னும் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க? குக்கர் வச்சிருக்கேன், அதுல பருப்பு வச்சிருக்கேன், காயெல்லாம் நறுக்கி போட்டு சூப்பரா உங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்துறேன். இனிமே நீங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டா லேட் ஆயிடும். தள்ளுங்க, நான் காய்கறி கட் பண்றேன். என்ன பண்ண போறீங்க? காய்கறி நறுக்குறேன். ஐயா அதெல்லாம் நீங்க பண்ண கூடாது. நீங்க இப்ப எங்க விருந்தாளி போய் உட்காருங்க. நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு விருந்தாளி பெருந்தாளிங்கற கதெல்லாம் இங்க வேண்டாம். தள்ளுங்க, நான் கட் பண்றேன். வேண்டாம் தம்பி, ஒரு நிமிஷம் விடுங்க. நான் சொல்றத கேளுங்க. போய் உட்காருங்க. நான் சொல்றேன் தம்பி, நான் சொல்றத கேளுங்க தம்பி. ஐயோ இத பாருங்க, என்ன சங்கடப்படுத்தாதீங்க. முதல்ல அத வைங்க, நான் செஞ்சுறேன். போங்க, போய் அந்த வேலையை பாருங்க. அச்சோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல ஆண்டி, போங்க, நீங்க அதை முடிங்க, நான் இதை முடிக்கிறேன். தம்பி ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பாருங்க, என் பொண்ணுங்க வந்தாங்கன்னா நான் உங்களை வேலை வாங்கிட்டேன்னு கேட்க போறாங்க. அட என்ன தம்பி நீங்க பொம்பளை பிள்ளைங்க மாதிரி இவ்ளோ ஈஸியா எல்லாத்தையும் நறுக்கிட்டீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? வீட்டுல அம்மாக்கு அது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம சமையல்ங்கிறது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைன்னு அப்பப்ப அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இப்படி ஒரு அருமையான பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா. அதை விட உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவளாதான் இருப்பா. இது வேறயா? தம்பி கேட்க மறந்துட்டேன். உங்க மேனேஜர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தென்றல் ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கா. என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறா. நீங்களாச்சும் சொல்லுங்க, தென்றல் கிட்ட யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஐயோ இப்ப என்ன சொல்றது? சொல்லுங்க. அங்க எவனாவது பொறுக்கி பையன் என் பொண்ணு கிட்ட வம்பு கிட்டானா? அதனாலதான் அவ என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாளா? ஐயோ நம்மளை பத்தி தான் சொல்றாங்களா? அப்படி எவனாச்சும் என் பொண்ணு மனசை காயப்படுத்தி இருந்தா அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். ஆண்டி எதுக்கு ஆண்டி இப்படி எல்லாம் சாபம் கொடுக்குறீங்க? பாவம் இல்லையா அவன்? பொண்ணுங்க கிட்ட பொறுக்கித்தனம் பண்ற பசங்களுக்கு எதுக்கு பாவம் பார்க்கணும்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அப்படியே இதை அடுப்புல வச்சு அவன் வாயில சூடு விட்டுருவேன். இல்ல உங்கள இல்ல, பொறுக்கித்தனம் பண்ற பசங்களை சொன்னேன். அப்படி எவனாச்சும் என் பொண்ணு கிட்ட நடந்துக்கிட்டானா? இல்ல ஆண்டி, அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் நடந்துக்கல. அதான பார்த்தேன். அத கொடுங்க. வம்பளுத்தவனுக்கே சூடுனா தென்றல் கிட்ட நம்ம லவ் சொன்ன விஷயம் தெரிஞ்சா இவங்க நம்மள அறுத்து
மேல உப்பு கண்ணை போட்டுருவாங்க போல இருக்கே. ம்ஹும். ஐயா, நீங்க ஏன் திடீர்னு பதட்டமாயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. நீங்க போய் சமையல கண்டினியூ பண்ணுங்க. ஆ. லக்ஷ்மி ஆ. இந்தா அப்பளம். ஆ, கொடுங்க. என்ன சித்து கிச்சன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க வேற அதை ஏன் கேக்குறீங்க? நான் சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி என் கையில இருந்து காயெல்லாம் புடுங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இதோ பாருங்க. இதெல்லாம் லக்ஷ்மி பாத்துப்பா சித்து. வாங்க நீங்க போலாம். அட என்ன சார், நம்ம வீடு ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் என்ன சார், விடுங்க பாத்துக்கலாம். அப்புறம் கேக்க மறந்துட்டேன் சித்து. எங்க இருக்கீங்க? இதோ இங்கதான். ஐயோ அட நான் அத கேக்கல சித்து. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? வலசரவாக்கத்துல தங்கி இருக்கேன். அப்படியா? தனியாவா இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் தங்கி இருக்கேன். ஓ, உங்க அப்பா அம்மா இல்ல? அம்மா மட்டும் தான் சார் இருக்காங்க. நான் அம்மா வீட்டுல இருக்கும்போதே என் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அதெல்லாம் எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கவும் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சாரி சித்து, விஷயம் தெரியாம நானும் உன்னை கேட்டுட்டேன். சார் பரவாயில்ல, இதுக்கு ஏன் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆண்டி, அப்பளம் கருகுது பாருங்க. ஐயோ. தம்பி, சரி இது பாருங்க, நீங்க அங்க போய் உட்காருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வரேன், போங்க. அட ஹே, ஹாய். 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 நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட பார்த்தா தெரியலையா, அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் அத கேக்கல. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். அத ஏன் கேக்குறீங்க? ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேனா உங்க அப்பா அம்மா என்ன பார்த்துட்டு கம்பல் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வேற அடம் பிடிக்கிறாங்க. கூட்டிட்டு வந்தது என்னமோ நாங்க தாண்டி, ஆனா எங்க வீட்டுல சமையலுக்கு முழுக்க முழுக்க அவர் தாண்டி உதவி பண்ணிட்டு இருக்காரு. என்னமா சொல்ற? நிஜமாவா சொல்ற? என்னது? உண்மையிலே நீங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது வந்து உதவி பண்ணிருக்கீங்களாடி? பொம்பளை பிள்ளைங்கன்னு வேற பேர். தம்பி பார்த்து கத்துக்குங்கடி. மா விடுமா, புதுசா யாராவது வந்துட்டா எங்களை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவியே. அதானே. சித்து, நீங்க போங்க. அப்பா, அவரை கூட்டிட்டு போங்கப்பா, நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். சரிங்க சார், வரேன். போங்க. ஆண்டி, உப்புலாம் கரெக்டா போட்டாச்சுல? எல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன், நீங்க போய் உட்காருங்க, எடுத்துட்டு வரோம். சாம்பார் இன்னும் கொஞ்சம் போடுறீங்க? போதும் போதும். இது சித்து பைக் ஆச்சே. அவன் பைக்கு எங்க நிக்குது? சித்து, கூச்சப்படாம எல்லாத்தையும் சாப்பிடணும், சரியா? சாப்பிடுங்க. பாத்து வைங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்க ஜாங்கிரி முதல்ல சாப்பிடுங்க. அட, நல்லா கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்க. உங்க வீட நினைச்சுக்கங்க. கூட்டு வைக்கட்டுமா? ஐயா, தம்பி குறையிறது இல்ல, தண்ணி குடிங்க. தண்ணி கொடு. ஐயோ, புயல் வந்துருச்சு. என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியலையா? தம்பிக்கு நாங்க விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு விருந்து வேறனா? என்னக்கா, எதுக்கு சித்துக்கு விருந்து வைக்கிறோன்னு புரியலையா? அன்னைக்கு சித்தப்பா உன் நெக்லஸ் எடுத்துக்கிட்டு 10 லட்சம் கொடுத்தாதான் நான் தருவேன்னு பிளாக்மெயில் பண்ணப்போ சித்து தான் கடவுள் மாதிரி வந்து
சித்தப்பா கிட்ட பணத்தை கொடுத்து நகையை மீட்டு கொடுத்தாரு. அந்த நன்றிக்காக தான். இல்லங்க, நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அங்கிளும் ஆன்ட்டியும் தான் கம்பல் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு வேற போக சொல்லிட்டாங்களா, அதான் நான் வேணா இப்படியே எழுந்துச்சு போயிடுறேங்க. அட உட்காருங்க தம்பி. எதுக்கு தம்பி இவ்வளவு தடுமாற்றமா பேசுறீங்க? நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஏன்னா தென்றலும் நீங்க செஞ்ச உதவிக்காக நல்லபடியா உங்களை கவனிக்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் விளக்குங்க. தம்பி இப்படி நடந்துகிட்டதுக்கு தென்றல் தான் வந்து பரிமாறணும். ஆமா, தென்றல் பரிமாறணுமா? பரிமாறின மாதிரி தான், நான் சாப்பிட்ட மாதிரி தான். பேசாம இப்படியே எந்திரிச்சு போயிடலாமா? ஏண்டி அங்கேயே நிக்கிற? இப்படி வா, அவருக்கு பரிமாறு வா. இல்லம்மா, நீங்களே பரிமாறுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. என்ன இருந்தாலும் அவரு உன்னுடைய ஃப்ரெண்டு. நீ பரிமாறினாதான் கூச்சப்படாம இன்னும் நிறைய சாப்பிடுவாரு. சும்மா இரு. அக்கா, நீயே வந்து பரிமாறு வா. வாக்கா. வா வா. என்னவா யோசிக்கிற? பரிமாறு. நீ என்கிட்ட கேவலமான புத்தியோட பழகிட்டு இருந்தன்னு இவங்க யாருக்கும் தெரியாது. இப்ப நான் அதை இவங்க கிட்ட சொன்னேன்னு வை, இது உனக்கு விருந்து சாப்பாடா இருக்காது, வேற சாப்பாடா தான் இருக்கும். புரியுதா? மரியாதையா சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டே இரு. என்ன மணி முனகிட்டு இருக்க? அந்த கூட்டு எடுத்து வை. தென்றல், அந்த அப்பளத்தை எடுத்து வை. சரி. தென்றல், என்னது இது? பார்த்து பரிமாற வேணாமா? ஐயோ பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்ல. சீக்கிரம் சாப்பிட்டு ஓடிடு, இல்லைன்னா இந்த அப்பளம் மாதிரி உன் மூஞ்சி உடைஞ்சிரும். தென்றல், தண்ணி எடுத்து கொடு. தானே வச்சிருக்காங்க, நீ எடுத்துக்க மாட்டியா? உனக்கு நான் எடுத்து தரணுமா? என்னடி இது? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, தென்றல் எப்பவுமே இப்படித்தான். அதான் தம்பி எனக்கும் புரியல, ஏன் இப்ப இவ சிடு சிடுன்னு இருக்கான்னு எனக்கு புரியவே இல்ல. யார் என்ன கேட்டாலும் சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு டென்ஷனாவே இருக்கா.
எந்த நேரத்துல பிறந்தாலும். ஐயோ விடுங்க ஆண்டி, ஏன் அவங்கள போய் திட்டிட்டு இருக்கீங்க? அவங்க இப்படி டென்ஷன் ஆகுற காரணமே நீங்க தான். நானா? என்ன சொல்றீங்க? நானா? ஆமா ஆண்டி, கண்டிப்பா நீங்களா தான் இருப்பீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவங்க உங்க வயித்துல இருக்கும்போது நீங்க அடிக்கடி டென்ஷன் ஆனீங்களா? ஆமா. எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஆமாங்க, இவ வயத்துல இருக்கும்போது இவருக்கு சரியாவே வேலை இல்ல, குடும்பத்துக்கும் சரியான வருமானம் இல்ல, பிறக்க போற குழந்தைய எப்படி வளர்க்க போறோம்னு தெரியாம எந்த நேரத்திலயும் நான் கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருப்பேன். அதனாலதான் இவங்களை எப்ப பார்த்தாலும் ஒரே பதட்டமும் டென்ஷனாவே இருக்காங்க. ஆ? நான் உண்மையை தாங்க சொல்றேன். ஒரு புக்ல ஒண்ணு படிச்சேன். குழந்தைய சுமந்துட்டு இருக்க அம்மா அந்த நேரம் மன ரீதியா என்ன பிஹேவ் பண்றாங்களோ அதே மூட்ல தான் குழந்தையும் பிறக்குமா. அப்படியா? குழந்தைய சுமக்கிறதுல இப்படி எல்லாம் விஷயம் இருக்கா? என்ன ஆண்டி நீங்க? நிலா உங்க வயித்துல இருக்கும்போது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்களே. ஆமா தம்பி, இதையும் கரெக்டா சொல்றீங்க நீங்க. அந்த சமயத்துல இவருக்கு வேலை பர்மனன்ட் ஆயிடுச்சு, வருமானமும் நல்லா இருந்துச்சு, குடும்பத்துல பெருசா எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். அதனாலதான் நிலா எப்பவும் சிரிச்ச முகமா சும்மா கலகலகலன்னு இருக்காங்க. ஏங்க பாத்தீங்களா, உங்க தங்கச்சி மாதிரி நீங்களும் எப்பவும் சிரிச்ச முகமா இருங்க, அப்பதான் நல்லா இருக்குங்க. தம்பி, இவளுக்கு சிரிக்கவே தெரியாது தம்பி, அவளை விடுங்க. நீங்க சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டுமா? போதும் ஆண்டி, நான் சாப்பிட்டேன். தம்பி, இன்னும் கொஞ்சம் சாதம் கொண்டு வர சொல்லட்டுமா? ஐயோ போதும் அங்கிள், வயிறு ஃபுல்லு. இதுக்கு மேல சாப்பிட்டேன்னு வைங்க, இப்படி எங்க ஓரமா படுத்துருவேன். அதனால வேண்டாம், ஆளை விடுங்க. சரி, அப்ப நீங்க போய் கை கழுவிடுங்க. அம்மா கொஞ்சம் இப்படி போங்க. அம்மா பார்த்து மெதுவா மெதுவா.